அன்புமணி அவர்கள் மேல 16 குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கேட்டாங்க. விளக்கம் இவர் கொடுக்கல. குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கொடுக்கலனா அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக பொருள். தனி கட்சி நடத்திக்கன்னு சொல்றனே, நீ தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்க அப்படிங்கறதையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் பாமகவை ஆளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தானே இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, கூட இருந்த 10 பேரை மன்னிக்க ராமதாஸ் தயாரா இருக்காரு. ஆனா அன்புமணி ராமதாஸை மன்னிக்க தயாராவே இல்லை. கட்சி அரசியலுக்கு தகுதி இல்லாதவர், அரசியல் தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காருல்ல. இந்த குற்றத்துக்கு விளக்கம் கொடுங்கும் போது அவங்க ஒரு விளக்கம், நான் எதுவுமே செய்யல அப்படின்னு விளக்கம் கொடுத்திருந்தா அதை மன்னிக்கலாமா மன்னிக்க வேணாமான்னு முடிவெடுத்திருக்கலாம். நான் தோன்றித்தனமாக ஒரு கட்சியில இருக்கிறது அப்படிங்கிறது, எந்த விஷயத்தையுமே உருவாக்கி ஒருத்தவங்க கையில கொடுத்துட்டா அதோட வேல்யூ தெரியாதுங்க. அதை உருவாக்குனவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனை. ராமதாஸ் அவர்களுக்கு நிச்சயம் இந்த கட்சி இப்போ இது மாதிரி ரெண்டா மாறுது அப்படிங்கிறது தொண்டர்கள் எல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கு. ஆனஸ்டா பாமக இருந்த நீங்க ஏன் பாமக விட்டு வெளியில வரணுங்கிற ஒரு கேள்வி இருந்ததுல. என்னை கட்சியில் இணைத்தவர் அன்புமணி அவர்கள். பல இடங்கள்ல ஐயா அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு பெண் அரசியல எடுத்து பேச முடியுமாங்கிற அளவுக்கு எல்லாம் பாராட்டி இருக்காரு. என்னம்மா பேரை சொன்னாலே 10 நிமிஷத்துக்கு மேல கைத்தட்டே நிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. திரு அன்புமணி அவர்கள் போடக்கூடிய கூட்டத்திற்கு அப்ப மைக்ல ரூல்ஸ், ஒரு அரசியல் கட்சியில கை தட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு பாத்திருக்கீங்களா? அந்த ரூல்ஸ் எனக்காகவே போடப்படுது. உங்களே அன்புமணி கட்சியில சேர்த்துட்டு உங்களுக்கு எதிராகவே அன்புமணி காய் நகர்த்தி இருக்காரு. சொல்ல வேணாங்க, அதானே அர்த்தம். அதுக்கு கட்சி விட்டு நீங்க வெளில வந்திருக்கீங்க, புதுசா கட்சி, அது எதிராக அப்படிங்கிற வார்த்தையே. ஆனா அன்புமணி ராமதாஸ் உங்களை ஏன் தட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன்? ஏன் உங்களுடைய வளர்ச்சியில பொறாமப்படணும்? கட்சிக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்ல இருந்து நான் மேடையிலே தான் இருப்பேன். ஆனால் ஒரு கட்டத்துல மேடையில என்னை ஏத்தக்கூடாது, எனக்கு பொருளாளர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் திரு ராமதாஸ் அவர்கள். அதுவும் அங்க மறுத்தது அன்புமணி அவர்கள். ஆமா, ஏன்னா அன்னைக்கு ராஜேஸ்வரி பிரியா வெளியில வந்தது மட்டும்தான் மத்தவங்களுக்கு தெரியும். நான் எதையும் விளக்கமா வெளியில சொல்லணுங்கிற அன்புமணி ராமதாஸை பாமக இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ராமதாஸ் நீக்கி இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பொதுவா அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை தான். நாம இது குறித்து அதிகமா உட்கட்சி பிரச்சனை இன்னைக்கு வெடிச்சு பூதாகரமா கிளம்பி வந்திருக்கு. ஆமா, பூதாகரமா கிளம்பி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதனால இந்த கேள்வியை கேட்குறீங்க. அவர்களுடைய கட்சி அப்படிங்கிறப்ப நிறுவன தலைவர் தாங்க எல்லா முடிவுகளும் எடுக்கணுங்கிறது பொதுவான ஒரு மக்களுடைய பார்வை. ஆனா கட்சியோட நிறுவன தலைவர் ராமதாஸுக்கே அந்த அதிகாரம் கிடையாதுன்னு பாமக வச்சிருந்த ராவணன், அட்வொகேட் பாலு இவங்க எல்லாம் சொல்றாங்களே. ராமதாஸுக்கே அதிகாரம் இல்லைன்னா இப்ப வேற யாருக்கு அந்த கட்சியில அதிகாரம் இருக்கு? ஒரு கேள்வி இல்ல, அதாவது அவங்கள்ட்ட தான் நீங்க அதை கேட்கணும். ஏன்னா பாலு அவர்களையோ இல்ல நான் பதில் சொல்றேன். பாலு அவர்களோ ராவணன் அவர்களோ இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க தனியா இவர் இப்ப இன்னைக்கு பேட்டியில கூட திரு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் இவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ பண்ணிட்டேன், எவ்வளவோ செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ராமதாஸ்க்கு அன்புமணி கூட இருந்த 10 பேருக்குமே நான் எக்கச்சக்கமா செஞ்சுட்டேன்னு சொல்றாருல்ல. அப்ப நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும், இவ்வளவு செஞ்சவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லைன்னு நின்று பேட்டி கொடுக்குறீங்களே, அது அந்த அளவுக்கு உங்களோட மனசை எப்படி மாத்துனீங்க, ஏன் மாத்துனீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத உண்மையாகவே அவர்களிடம் தான் நீங்கள் பேட்டி எடுக்கணும். அதை தான் நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு எப்படி மாற முடியும்னு எனக்கு தெரியல. நான் மீண்டும் முன்பெல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருக்கேங்க. ஒற்றுமையாக இருக்கிறதா வலிமையாக இருக்கும். உங்களை நம்பி நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் கருதாமல் சொந்த பணத்தை போட்டு கட்சிக்காக செலவிட்டு உங்களுக்காக பல கூட்டங்களையும் பல ஏற்பாடுகளையும் செய்தவர்கள். அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாகவே கட்சியில் இருந்து செயல்பட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்காகவாவது நீங்க ஒற்றுமையா எப்படி என்ன வழியோ அதை தான் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்ன புரியல அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் கூட இருந்த 10 பேருக்கும் நான் எக்கச்சக்கமா செஞ்சுட்டேன், ஆனா அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படின்னு கூட இருந்த 10 பேரை மன்னிக்க ராமதாஸ் தயாரா இருக்காரு. ஆனா அன்புமணி ராமதாஸை மன்னிக்க தயாராவே இல்லை. இல்ல மன்னிக்க தயாரா இல்லைன்னு எப்படி சொல்லுங்க? 2 குற்றச்சாட்டை முன் வச்சு அதாங்க குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விளக்கம் கேட்டுதானே அவங்க சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு விளக்கம் கேட்டு நேரம் கொடுத்திருந்தாரு. இப்ப 2 முறை சென்ற 31 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 10 நாள்லயும் அவங்க விளக்கம் கொடுக்கலங்கும் போது நீக்கியிருக்காங்க. நீங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுதான் கேட்கிறேன். அன்புமணி ராமதாஸ் கூட இருக்கிற 10 பேருக்கு மன்னிச்சு நான் ஏத்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லக்கூடிய ராமதாஸ் ஏன் தன்னுடைய மகன் அன்புமணியை மன்னிக்க ஒரு சான்ஸ், இன்னொரு சான்ஸ் தரலன்னு கேட்கிறேன்.
மன்னிக்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வந்து இந்த குற்றத்துக்கு விளக்கம் குடுங்கங்கும்போது, அவங்க ஒரு விளக்கம் நான் எதுவுமே செய்யல அப்படின்னு விளக்கம் குடுத்திருந்தா, அத மன்னிக்கலாமா? மன்னிக்க வேணாமான்னு முடிவெடுத்திருக்கலாம். அவங்க எதையுமே பொருட்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது இன்னுமே அவர்கள ஒரு மாரி இன்னும் எப்படி சொல்றது? கண்டுக்காத மாரி. அப்படின்னா நீங்க எல்லாம் தான் சொல்லி தான் கட்சி அப்படின்னு அன்புமணி ஆ நினைக்கிறாரா? அததான் அவர் தான் தோன்றித்தனமாக ஆ. தான் அந்த வார்த்தையும் அவர் ஆமா. சொல்லியிருக்காரு. தான் தோன்றித்தனமாக ஒரு கட்சியில இருக்கிறது அப்படிங்கிறது, அவர் கட்சி அரசியலுக்கு தகுதி இல்லாதவர், அரசியல் தலைவரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்காருல்ல. அதுதான் காரணம். இப்ப இந்த கூட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு விஷயத்தோட அடிப்படையில அவர்களை சுற்றி இருக்கலாம். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வாங்க. அப்படின்னு ஒரு தாயுள்ளத்தோட கூப்பிடுறதுக்கு ஒரு நிறுவன தலைவருக்கு உரிமை இருக்கு, அன்பு இருக்கு, எல்லாமே இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க ஏதோ ஒண்ணத்த இது பண்ணாலும் பரவால்ல என் கூட வாங்க அப்படின்னு சொல்றது அது உரிமையா சொல்லலாம். இவர வந்து குற்றங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு வாங்கன்னு தானே சொன்னாரு. நீங்க 2ம் ஒண்ணு தானே. இப்ப இவங்கலாம் விளக்கம்லாம் குடுக்க வேணாம். இவங்க வந்து ஒற்றை புள்ளியாக திரு அன்புமணி அவர்களை நம்பி நிக்கிறாங்க. அப்ப நீங்க நான் உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கேன். நீங்க எங்க கூட வாங்கன்னு சொல்றதுக்கு சொல்லலாம். அன்புமணி அவர்கள் மேல 16 குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு விளக்கம் கேட்டாங்க. விளக்கம் இவர் குடுக்கல. அப்ப குற்றச்சாட்டுக்கு விளக்கம் குடுக்கலன்னா, அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக பொருள். நான் சொல்லல. ராமதாஸ் அவர் அவர்கள். சொல்லியிருக்காரு. அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில இந்த நீக்கம் இந்த நடந்திருக்கு. இடத்துல என்ன அப்படின்னா, பாமகவுல முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்கலாம் அன்புமணி கூட இருக்கிறாங்க. ஆனா அன்புமணிய கட்சிய விட்டு நீக்கிட்டாரு. அப்படின்னா, போட்டி பாமகவ அன்புமணி உருவாக்க போறாராங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் நீங்க அன்புமணி அவர்கள்ட்ட தான் கேட்கணும். ம். ஏன்னா அவர் 3 முறை சொல்லிட்டேன்ட்டாரு. இதை நான் சொல்லல. இது எல்லாமே தெளிவாக நீங்க யாரையும் கூப்பிட்டு வச்சு இது சம்பந்தமா பேட்டி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லங்க. திரு ராமதாஸ் அவர்கள் மிகவும் தெளிவாக நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அவரே பதில் சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு அதிகாரம் 3 முறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தனி ஆ. கட்சி நடத்திக்கன்னு சொல்றனே, நீ தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் பாமகவ ஆளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தானே இருக்கிற மாரி தெரியுது. ஆமா. ஆ. ஆமா. அது அது வந்து தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்கணும். அதாவது நிறுவன தலைவருக்கு அவங்க என்ன மாதிரி பைலாவுல எந்த அளவுக்கு அதிகாரத்த குடுத்துருக்காங்க. அது மேற்கொண்டு அவங்க இப்ப கூட வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க. நான் தான் நிறுவன தலைவரு. அதனால இது சம்பந்தமான முடிவு வழக்கோ எதுவுமே வந்து எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது அப்படிங்கிற மாரியும் போட்டிருக்காங்க. என்னதான் பொதுக்குழு, செயற்குழுலாம் கூடி முடிவெடுக்கிறத தாண்டி, நிறுவன தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. ஒருத்தர கட்சிய விட்டு நீக்குவதற்கான அதிகாரம் ராமதாஸ்க்கு இருக்குல்ல. நிச்சயமா இருக்குங்க. ஏன்னா ராவணனும், அ அட்வொகேட் பாலுவும் ராமதாஸுக்கு அந்த அதிகாரம் இல்லன்னு சொல்றாங்க. அதனால இத கேட்கிறேன். இது ஒரு இயற்கை நியதி தானங்க. இது நீங்க அதிகாரம் இருக்கா? சட்டம் இருக்கா? சட்டத்துல இடம் இருக்கா? பைலா எப்படி இருக்கு? கோர்ட் என்ன சொல்லும்? அதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுருவோம். தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும்? இதெல்லாமே தாண்டிங்க, ஒரு சாதாரண ஒரு சாமானியருக்கு கூட தெரியும். ஒரு விஷயத்த உருவாக்குனவங்களுக்கு, அதுல மாற்றங்கள் செய்வதற்கு முழு உரிமையும் இருக்கு. அப்படிங்கிறது இது ஏன் அந்த ஒரு கட்சியோட இயற்கை பொருளாளர், நியதி. அந்த முக்கிய பதவியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியல. அட்வொகேட் பாலு உட்பட. அததான் நான் சொல்லிட்டேங்க. ஆ. இப்ப வந்து உங்கள அடையாளப்படுத்தினதுல ஆரம்ப புள்ளியாக இருந்தவரு திரு ராமதாஸ் அவர்கள் தான். அத அவரு சொல்றாரு. அதை கடந்து நீங்க அந்த பக்கம் நிக்கிறீங்கன்னா, அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. அவங்கவங்க மனசுக்கு தான் தெரியும். இப்ப நான் வந்து இல்ல அவங்க வந்து பதவிக்காக இருக்காங்க, அல்லது பணத்திற்காக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேடல் இருக்கு, அதற்காக தான் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாதுல்ல. என்னால சொல்லவும் முடியாதுல்ல. அதனால இத வந்து அவங்க என்ன காரணத்துக்காக இருக்காங்கங்கிறத அவர்களிடம் தான் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாமகல ஒரு முக்கியமான அ பொறுப்புல இருந்தீங்க. நம்ம இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி ஆயிருச்சே அப்படின்னு ஒரு வருத்தம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? இல்ல வருத்தம் நான் தொடர்ச்சியாகவே சொல்றது தாங்க. நான் வன்னியர் கிடையாது. இருந்த போதிலும் நான் வந்து வன்னியர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு இடமாக, பல இடங்கள்ல அவங்க முன்னேற்றங்களை இன்னும் அடையாம இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா, இப்ப நம்ம இந்த குடி பத்தி பிரச்சனையா பேசும்போது கூட, நிறைய பேர் வந்து இந்த மதுவோட இது அதிகமா இருக்கிற மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா, வட மாவட்டங்கள் அதிகமா அதுல தென்படுது. நெறைய குடும்பங்கள் அதன் மூலமா கூட சீரழியறத நம்ம பார்க்குறோம். அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்தாலும், இன்னும் வளராம இருக்கிறவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குங்கிறத அதனால தான் நான் வந்து மக்களுக்கான ஒரு ஆளா தான் நான் என்ன பார்க்குறேங்கிறதுனால தான் அந்த கட்சியில நான் சேர்ந்தேன். ஒரு சாதி அடிப்படையா, ஒரு சாதி கட்டத்துக்குள்ள என்ன நான் சுருக்கி வச்சுக்காம, எந்த சாதியாக இருந்தாலும் அது வந்து விளிம்பு நிலையில இருக்க மக்களுக்கு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா? அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தோட தான் நான் அரசியலுக்குள்ள வந்தேன். பாமகவுல மாநில இளைஞரணி செயலாளராக நான் பொறுப்புல இருந்தேன். இந்த கட்சி வந்து இப்போ இது மாதிரி 2ஆ மாறுது அப்படிங்கிறது
தொண்டர்கள் எல்லாம் மனசுல வச்சு பார்க்கும்போது எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கு. அதுல எந்த மாற்று அதுவும் கருத்தும் அப்பா கிடையாது. மகனுக்குள்ள சண்டை, கட்சியே 2ஆ இருக்கு எனக்கு அப்படிங்கிறப்ப வந்து அவங்க அப்பா, மகன் அவர்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு நெறைய இருக்குங்கிறது எனக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தெரியும். ஓ! எனக்கு இது புதுசு கிடையாது. ஏன்னா, அன்னைக்கு வந்து ராஜேஸ்வரி பிரியா வந்து வெளியில வந்தது மட்டும் தான் மத்தவங்களுக்கு தெரியும். நான் எதையும் வந்து விளக்கமா வெளியில சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. அப்ப அப்பவே தெரிஞ்சதுனால தான் நீங்க வெளியில வந்தீங்களா? அது ஒரு எனக்கு அந்த காரணமா? எண்ணம் இல்லை. எனக்கு வந்து என்னுடைய ட்ராக் வந்து நான் மக்களுக்கான ஒரு இல்ல அரசியல்வாதியாக அப்பவே நான் நீங்க இருக்கணும். முன்கூட்டியே யோசிச்சு பார்த்தீங்களா? இன் ஃபியூச்சர்ல அ அப்பா மகனுக்குள்ள சண்டை வந்து கட்சி 2ஆ ஆக போகுது அப்படின்னு அப்படி நான் யோசிச்சதுனால தான் கட்சிய விட்டு நீங்க பாமக விட்டு வெளில வந்தீங்களா? அப்படி நான் யோசிக்கலங்க. தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கான்னு கேட்கிறேன். தொலைநோக்கு பார்வைனா, அப்படியே பிரிஞ்சிருவாங்கங்கிறதெல்லாம் இல்ல. ஆ. இது ஒரு முத்தி போன பிரச்சனையாக மாறும்ங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆ. அதாவது இப்ப ஒரு தடவ ஒருத்தர்ட்ட ஒரு விஷயத்த சொல்றோம், கேட்கல. சரி அடுத்த விஷயத்துக்கு சொல்றோம், கேட்கல. அடுத்து சொல்றோம், கேட்கல. 10 வாட்டி சொல்றோம், கேட்கவே இல்ல. அப்படின்னா ஒரு கோவம் வரும்ல. ஆ. அப்போ ஒரு பிரச்சனை வரும்ல. அது மாரி ஒரு பிரச்சனை வருங்கிறது எனக்கு தெரியும். ஆ. ஆனா அது இந்த அந்த கட்சி அளவுக்கு 2ஆ உடையும்னு நீங்க இந்த எதிர்பார்க்கல. அளவுக்கு மாறும்ங்கிறது நான் அப்ப நீங்க எதிர்பார்க்கல. பாமக விட்டு வெளியில வந்ததுக்கு இந்த தொலைநோக்கு பார்வை ஒரு முக்கியமான காரணமா? அது கண்டிப்பா இப்பதான் மக்களுக்கே புரியுது. ஏன்னா, நான் வந்து அந்த அளவுக்கு என்னோட உழைப்பை குடுத்தேன். நான் இருந்தது வந்து 2 ஆண்டு காலம் அந்த கட்சியில பயணம் செய்தாலும், கிட்டத்தட்ட அந்த 700 நாட்கள் வேணா ஒரு ஒரு கொஞ்ச நாள ஒதுக்கிடுங்க. ஒரு 100 நாள வேணா எனக்காக ஒதுக்கிடுங்க. ஆனா 700 நாட்கள் வந்து நான் வந்து ஒரு 50 நாள் ஒதுக்கிடலாம் அவ்வளவுதான். கட்சிக்காகவே தான் இருந்தேன். பம்பரமா சுத்திக்கிட்டே இருந்தீங்க. பம்பரமா சுத்துனேன். அது அந்த கட்சியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. என்னுடைய சொந்த பணம், சொந்த செலவு, காருக்கு டீசல் போட்டது வரைக்கும் எங்களுடைய பணத்துல தான் போட்டோம். ஒரு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அதை இவ்வளவு விட தூரம் குறிப்பா எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இப்ப எனக்கு இது வேணும், எனக்கு அப்படி வேணும் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் அப்ப வெளிநாட்டுல இருந்து வரும்போது எனக்கு மக்களுக்காக அட்வான்ஸ்டா திங்க் பண்ணக்கூடிய ஒரு கட்சியில இருக்கோம். அவங்க நெறைய கனடா ரிவர் சிஸ்டம் பத்தி பேசுறாங்க. மக்களுக்கு நெறைய புது புது டெக்னிக்லாம் கொண்டுட்டு வந்து நம்ம கனிம வளத்த அதிகப்படுத்தலாம்னு பேசுறாங்க. மதுவிலக்கு சாத்தியப்படும்னு சொல்றாங்க. மதுவ ஒழிக்கலாம்னு பேசுறாங்க. இது மாதிரி நெறைய கொள்கைகள் அடிப்படையில அந்த கொள்கைகளை விரும்பி நான் அரசியல்ல பயணம் செய்து அவ்வளவு ஆனஸ்டா பாமகல இருந்த நீங்க, ஏன் பாமக விட்டு வெளியில வரணுங்கிற ஒரு கேள்வி இருந்ததுல்ல? ஆமா. அந்த இடத்துலங்க அததான் சொல்றேன். அத நான் அன்னைக்கு சொல்லல. நான் இப்ப சொல்றேன். எனக்கு வந்து பல இடங்கள்ல வந்து ஐயா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய திறமைக்கும், என்னுடைய அரசியல்ல நான் இந்த அளவுக்கு ஒரு பெண் வந்து அரசியல எடுத்து பேச முடியுமாங்கிற அளவுக்கெல்லாம் பாராட்டியிருக்காரு. நெறைய மேடைகள்ல பேசி முடிச்ச பிறகு அடுத்த நாளே ஃபோன் போட்டு, "என்னம்மா உன் பேர சொன்னாலே 10 நிமிஷத்துக்கு மேல கைத்தட்டே நிக்க மாட்டேங்குது." அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காரு. அத ஒரு பக்கம் வைங்க. அதே அப்படியே திரு அன்புமணி அவர்கள் போடக்கூடிய கூட்டத்திற்கு இளைஞரணி கூட்டம் நான் இளைஞரணி செயலாளரா இருக்கும்போது ஒரு 4000 பேரை வச்சு ஒரு இளைஞரணி கூட்டம் அண்ணா அரங்கத்துல போடுறோம். அப்ப மைக்ல ரூல்ஸ் ஒரு அரசியல் கட்சியில கை தட்டக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு பார்த்திருக்கீங்களா? அந்த ரூல்ஸ் எனக்காகவே போடப்படுது. ஓ! அன்புமணி அவர்கள். அன்புமணி அவர்களோட நான் இருக்கிற மேடையில, அந்த அரங்கத்துல யாருமே கை தட்டக்கூடாது. ஏன்னா ரூல்ஸ் போட்டது அன்புமணி. அவர் சொல்லி அடுத்து நீங்க பேச போறீங்க. ஆமா. முன்கூட்டியே போட்டுட்டாரு. முன்கூட்டி அந்த அரங்கத்துக்கே ரூல்ஸ் கைய தட்டக்கூடாதுன்னு. ஆனா அதையும் மீறி அந்த அரங்கத்துல என் பேர் சொல்லும்போது பயங்கர கைத்தட்டு. அந்த அந்த நிகழ்ச்சி முடிச்சு அன்புமணி டென்ஷன் ஆயிருப்பாரு. 4 மணி நேரம் நான் மேடை விட்டு இறங்க முடியல. 4 மணி நேரம் என்னோட வந்த 4000 பேரும் புகைப்படம் எடுத்திருக்காங்க. ஓ! நான் வந்து அரசியல்ல வந்து ரொம்பவே நேர்மையா இருந்ததுனால எல்லாத்தையும் நான் எதார்த்தமா சொல்ல விரும்புறேன். இதுல ஒண்ணும் நான் தவறா நினைக்கல. எதார்த்தம்னா ஒரு ஒரு நீங்க தகுதியும், திறமையும் இருந்தாலும், உங்கள வந்து ஓரம் கட்டுறாங்க அப்படிங்கிற இடம் எப்படி இருக்குங்கிறத நான் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நாம சொல்லி தானே ஆகணும். அப்ப நான் எத வந்து நான் பெருசா நெனைப்பேன். என்ன பாராட்டுறதுனாலன்னு சொல்லல. நான் என் வயசுக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன புகழணும்னு அவசியம் கிடையாது. மரியாதை குடுக்குறாரு. கரெக்ட்டா மரியாதை கட்சிய வளர்த்து முன்னெடுத்துட்டு ஆமா. ராஜேஸ்வரி பிரியாக்கு தனி மேடை போட்டு குடுங்கன்ட்டாரு. எஸ். ஆனா அன்புமணி ராமதாஸ் உங்கள ஏன் தட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன்? ஏன் உங்களுடைய வளர்ச்சியில பொறாமப்படணும்? அப்படி என்ன அவசியம் அன்புமணி ராமதாஸ்க்கு இருக்கு? அப்படிலாம் சொல்லவே இல்ல. அதானே அர்த்தம் அதுக்கு. நீங்களா பொறாமைலாம் எடுத்துட்டு போகாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது கூட உள்ளவங்களோட தவறான சொல்லிக் குடுப்பாங்கல்ல. அந்த மாதிரி கூட இருக்கலாம். இருந்தாலும் சுயமா சிந்திச்சிருக்கலாம். அன்புமணி ராமதாஸ் உங்ககிட்ட நேரடியா பேசலையா? நேரடியா பேசல. பேசல. நேரடியா பேசல. ஆனா உங்க வளர்ச்சிய பார்த்து அன்புமணி பொறாமப்பட்டாரு. நான் சொல்லிடுறேன். நான் 2 ஆண்டு காலமாக கட்சிக்குள்ள அறிமுகப்படுத்தப்பட்ட நாள்ல இருந்து நான் மேடையிலே தான் இருப்பேன். நான் மேடையில 2 பெண்மணி தான் இருப்போம். நான் சென்ற 2 இடத்துல திலகமாமா அவர்களும் நானும் தான் மேடையில இருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துல மேடையில என்னை ஏத்தக்கூடாது. ஓ! அதையும் கடந்து
இப்ப வந்து பாமகவில் உள்ளவங்களுக்கு நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் எப்படி நடந்ததுங்கிறத தெரிஞ்சாதான் உண்மையாகவே ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் எல்லாம் உங்களுக்கான தலைவராக வருங்காலத்துல இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒரு தனி மனுஷியாக, ஒரு தனி நபராக நீங்க பேசாதீங்க. ஏன்னா ஏற்கனவே தெரியும். அந்த வன்னியர்கள் அந்த சகோதரர்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க வந்து உண்மையானவங்க, அவங்க நமக்காக உழைச்சவங்கங்கிறது ஒவ்வொருத்தரும் மறுக்கவே மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு பொருளாளர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் திரு ராமதாஸ் அவர்கள். அதுவும் அங்க மறுக்கப்பட்டது. எல்லாம் எந்த டெசிஷன் மேக்கிங் இங்க இருந்தாலும் மறுத்தது அன்புமணி அவர்கள். ஆமா, சரி. அப்ப அப்பவே இந்த பிளவு, இவர்கள் வந்து இவர்களுடைய ஆளு, இவங்க வந்து இவங்க அப்படின்னு அவங்க வந்து அப்பா மகனுக்குள்ளே அப்பவே அந்த சண்டை இருந்திருக்கு. அந்த சண்டை இருந்திருக்கு. அதை எங்களுக்கெல்லாம் அது தெளிவா புரியாது. நாங்க யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்கல்ல. அது அந்த இடம் வந்து ஒரு கட்டத்தை தாண்டும் போது நம்ம யாருக்கும் இடையூறா இருக்க வேண்டாம். நம்ம பயணம் அரசியலுக்கு தேவை. ஆனா மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருந்து நான் அரசியல்ல டிராவல் பண்ண எனக்கு அவசியம் இல்லைல்ல. நான் இடைஞ்சலான்னா நீங்க சொல்றபடி ஒருத்தருக்கு போட்டியாவோ ஒருத்தருக்கு இணையாவோ வரணுங்கிறது எனக்கு எண்ணமே கிடையாது. உங்களுக்காக சொந்த காசு செலவு பண்ணி உங்க கட்சிக்காக ஒருத்தரா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளை வந்து ஒரு போட்டியாளராக நினைச்சு நம்மளை ஒதுக்கி நம்ம மனசை காயப்படுத்தி அரசியலே வேணாம்னு தூக்கி போட்டுட்டு போற அளவுக்கு சில ஊர்களில் பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நிச்சயமாக இந்த இடத்துல என்ன ஒரு கேள்வினா, பாமக பொதுவா வன்னியர்களுக்கான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு பொதுவான பார்வை சமூகத்துல இருக்கு. ஆனா நீங்க வன்னியர் கிடையாது. அதை தாண்டி எப்படி போய் பாமகல சேர்ந்தீங்கன்னு இன்னொரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் நான் விளக்கம் கொடுத்திருந்தேன். 2016 அந்த வண்டலூர் மாநாடெல்லாம் போடுறாங்க. அப்ப அவங்களோட தேர்தல் அறிக்கையை நீங்க வாய்ப்பு இருந்தா திரும்ப எடுத்து ஒட்டுமொத்த அரசியல் கட்சியிலையும் பாமகவுடைய தேர்தல் அறிக்கை சூப்பரா இருக்கும். நல்லா இருந்துச்சுல்ல. அதுதான் நான் 2016 வரேன். சிங்கப்பூர்ல இருந்து வரோம். 2010 எனக்கு அரசியல் ஆர்வம் இருந்து தான் நான் வரேன். அரசியலுக்காகவே தான் நான் சிங்கப்பூர்லேருந்து வரேன். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அரசியலுக்காகவே நான் சிங்கப்பூரை விட்டுட்டு வரேன். அப்போ ஒரு ஆண்டு நாங்கள் பார்க்குறோம் எந்த கட்சி என்ன ஏதுன்னு பார்க்குறோம். அந்த 16 தேர்தலை பார்க்குறோம். தேர்தல் ரொம்ப நடந்த விதமே சரியில்லை. அப்புறம் என்னடா அரசியல் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இயற்கையே கொண்டுட்டு போய் நம்மளை வந்து ஒரு இடத்துல சேர்க்கும்ல, அதை நான் நம்புவேன். அதன் அடிப்படையில் ஒரு வேறு ஒரு மேடையில் என்ன திரு தங்கர் பச்சான் அவர்கள் இயக்குனர் பார்க்குறாரு. அப்போ அன்புமணி அவர்கள் பற்றி ஒரு காரில் பயணம் செய்யும் போது நார்மலாக பேசும்போது அந்த தேர்தல் அறிக்கை குறித்து நான் நிறைய சொல்கிறேன். இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, படிக்கும் போது நல்லா இருந்தது, நிறைய விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சாருன்னு தெரியல. நீங்கள் அரசியலுக்கு வாங்கம்மான்னு கேட்டார். நான் வர்றதுக்கு தான் முடிவாக இருக்கேன், இன்னும் ஒரு 3 ஆண்டுகள் ஆகட்டும்னு சொன்னேன். அதுக்குள்ளே திரு அன்புமணி அவர்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு லேடி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க, அரசியலுக்கு ரொம்ப ஆப்டாக இருப்பாங்கன்னு சொல்லி என்னை கட்சியில் இணைத்தவர் அன்புமணி அவர்கள். ஓ, உங்களே அன்புமணி கட்சியில சேர்த்துட்டு உங்களுக்கு எதிராகவே அன்புமணி காய் நகர்த்தி இருக்காரு. எதிராக சொல்ல வேணாங்க, அதானே அர்த்தம். அதுக்கு கட்சி விட்டு நீங்க வெளில வந்திருக்கீங்க, புதுசா கட்சி. அது எதிராக அப்படிங்கிற வார்த்தையே நான் விரும்பலங்கிறதுனாலதான் வெளில. ஆனா அதானே உண்மை. இன்னைக்கு அவரை அன்புமணி அவர்களை பார்த்தாலும் ஒரு ஹாய் ஹலோ சொல்ற அளவுக்கு சொல்றீங்க. நீங்க பக்குவப்பட்டிருக்கீங்க. ஆமா. ஆனா உங்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டு இருக்காருன்னா அப்ப அன்புமணி ராமதாஸ் அந்த இடத்துல அரசியலா பக்குவப்படலையா? அரசியல் தானே அது அவங்க ராஜேஸ்வரி பிரியா உழைக்கிறாங்கிற ஒரு என்ன ஓட்டம் அவர்கிட்ட இல்லையா? அது அவர்கிட்ட தாங்க கேட்கணும். ஆனா அந்த இடத்துல சொல்லுங்க. இல்ல அது கட்சியில பயணப்படுத்திருக்கீங்க, இவ்வளவு தூரம் உள்ள பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்களே, இந்த தருணத்துல நீங்க சொல்லுங்க. இவ்வளவு தூரம் பாமக 2 பிளவுபட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம்? எந்த இடத்துல என்ன பிரச்சனை? இது நான் வந்து இதை நான் எப்படி ரெலவெண்டா சொல்றேன்னா, எந்த விஷயத்தையுமே உருவாக்கி ஒருத்தவங்க கையில கொடுத்துட்டா அதுல வேல்யூ தெரியாதுங்க. அதை உருவாக்குனவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை. ராமதாஸ் அவர்களுக்கு நிச்சயமா ஒரு இடத்துக்கும் போய் கிளை பொறுப்பு, ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு இதெல்லாம் வந்து பொறுப்பாளர்களா சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப சுலபமா பேர் தானேன்னு தெரியும். ஆனா அந்த நபர்களை அந்த கட்சிக்குள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு அவர் 90,000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு அவர் போயிருக்காரு, மக்களை சந்திச்சிருக்காரு, நடந்திருக்காரு, சைக்கிள் ஓட்டியிருக்காரு. இதெல்லாம் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணி ஒரு கட்சியா உருவாக்கி உங்களை நேரடியாக மத்திய அமைச்சரா மாத்தி டக்குன்னு கொண்டுட்டு வந்து இதுதான் கட்சி, நீங்க தான் தலைவர் அப்படின்னு தலைவர் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும் போது அந்த இடத்துல அந்த பொறுப்பை சரியான முறையில பயன்படுத்த தவறிட்டீங்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்குங்கிறது நான் சொல்ல வேணாங்க, அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. சப்போஸ் டு பி இப்போ ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்கு, வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இவரை மத்திய அமைச்சர் ஆக்கியிருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மேடைகளிலும் அன்புமணி அவர்கள் தான் முதல்வரா வரணும்னு மேடை விடாம பேசினாரு. மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இல்ல முதல்வரா வரணும் அப்படிங்கிற மாற்றம் முன்னேற்றம் பேசி அது அதிகமா சொன்னவர் யாரு? திரு ராமதாஸ் அவர்கள் தானே.
இப்ப அவரு சொல்லாம அவர் முன்னிலைப்படுத்தாம இன்னைக்கு நீங்க அவங்களுக்கானவங்கள மாற முடியாது. உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபுல் செட்டப்ல உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை இன்னும் நீங்க டெவலப் பண்ணணும்னோ, அதை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி எடுத்துட்டு போகணும்னோ, உங்களோட மூளையை செலவழிக்கிறதுக்கான விஷயங்களா இருக்கட்டும், நேரத்தை செலவழிக்கிறதுக்கான விஷயமா இருக்கட்டும், எல்லாமே குறைவாயிடுது. அப்ப இந்த இடத்துல ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொன்னீங்களே, அவருக்கு கஷ்டப்படாம களத்துல இறங்கி போராடாம ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சதுனால எம்எல்ஏ பதவி கிடைச்சிருச்சு. குறிப்பா துணை முதலமைச்சர் பதவி கிடைச்சிருச்சு. அதனால உதயநிதிக்கு அந்த அருமை பெருமை தெரியல. அப்ப அதேதான் அன்புமணி ராமதாஸுக்கும் பொருத்தி பார்க்கணுமா? கஷ்டப்படாம போராடாம ஈஸியா ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. அதனால அந்த கட்சி தலைவருடைய அந்த அருமை பெருமை தெரியாம ராமதாஸ் ஐயா சொல்ற மாதிரி தான் தோன்றித்தனமா நடந்துகிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மையா? இதான் யதார்த்தமா? இதுதாங்க யதார்த்தம். இதுல நம்ம இல்லைன்னு மறுத்து பேசணும் அப்படின்னு நினைச்சாலுங்க அது ஒரு நார்மலா ஒரு நேர்மையான பேச்சா இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், ஹானஸ்ட்லி சொல்றேன். ஒரு ஒரு உருவாக்கி கொடுத்ததை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிற இடத்துல ஏதோ குறைபாடுகள் இருந்திருக்கு. அந்த குறைபாடுகளை களையணுங்கிற இடத்துல தான் இந்த பிரச்சனை கிரியேட் ஆயிருக்கும். அப்ப தான் அப்படிங்கிற ஈகோ தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு காரணமா? அன்புமணி அவர்கள்ட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த தான் அப்படிங்கிற நான் தான் அப்படிங்கறதுதான் பிரச்சனையா? நான் சொல்றதுதான், நான் வைக்கிறதுதான், நான் எடுக்கிறதுதான் முடிவு அப்படின்னு அன்புமணியோட செயல்பாடுதான் காரணமான்னு கேட்கிறேன். இப்ப தான் அப்படிங்கிறது திரு ராமதாஸ் அவர்களே சொல்லிட்டாரு. நான் அதுதான் வித்தியாசப்படுத்துறேன். தான் அப்படிங்கிறது திரு ராமதாஸ் அவர்களிடம் இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அவர் நிறுவன தலைவர், கஷ்டப்பட்டு உருவாக்குனவர். துப்பாக்கியால மிரட்டப்பட்டு அதை தாண்டி கட்சி வளர்த்து ஒவ்வொருத்தருக்கையும் கஷ்டப்பட்டு தன் கட்சியில ஒரு பொறுப்புக்கு வாங்கன்னு சொல்லி அந்த கட்சிக்காக பாடுபட்ட அந்த அவஸ்தப்பட்ட நபருக்கு தான் அப்படிங்கிற அகங்காரம் ஒரு நிலைக்கு வரும்போது இருக்கலாம், தவறில்லை. ஆனால் அந்த தான் அப்படிங்கிற அகங்காரம் இருக்கக்கூடாதவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த இடம் பிரச்சனையா தான் மாறும். அது யாருக்கு மிக பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உருவாக்குனவங்களுக்கு. கூட இருந்த குமார் அந்த 10 பேருக்கு கூட இருந்தவங்களை விடங்க, அந்த கட்சியை உருவாக்குனாங்களா அவங்களுக்கு, நான் உருவாக்குன கட்சி என்ன நான் இருக்கும் போதே இந்த அளவுக்கு கீழே போய்கிட்டே இருக்கு, அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப நான் ஏதோ இடத்துல தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை சரி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதுனால இவர் சரி செய்யறதுக்கான முயற்சியில இறங்குறாரு ராமதாஸ். இத்தனை வயசுலயும், இந்த ஏஜ்லயும் 86. ஆமா, இந்த விஷயம் கட்சியை விட்டு விலகின உங்களுக்கு புரியுது. ஏன் அன்புமணி கூட இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பதவிகள் இருக்கக்கூடிய அந்த 10 பேருக்கு புரியல? நான் அதை சொல்லிட்டேங்க, ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அதை அவங்கள்ட்ட கேளுங்க. நான் அவங்கள்ட்ட இப்ப எல்லாரும் நினைக்கிற மாதிரிங்க, தன்னோட சுயநலத்துக்காக சுயலாபத்திற்காக அரசியல் அப்படிங்கிற இடமும் 2 விதமானவங்க இருக்காங்க அரசியலுக்குள்ள. ஒண்ணு மக்களுக்கான அரசியல், இன்னொன்னு சுயநலத்திற்கான அரசியல். இதுதான் 2 கேட்டகரிஸ் தான். இப்ப மக்களுக்கான அரசியல் செய்யறவங்க சஸ்டெயின் பண்ணி பல ஆண்டுகளாக பல பதவிகள்ல வகிக்கிறாங்க. எம்எல்ஏவா இருப்பாங்க, மினிஸ்டரா இருப்பாங்க, பல முறை ரிப்பீட் ஆவாங்க, அதே தொகுதிக்கு அவங்களே எம்எல்ஏ ஆவாங்க. இது மாதிரி இருக்கவங்க மக்களுக்கானவர்களாக மாற்றப்படுவாங்க. இதே சுயலாபத்திற்காக இருக்கவங்களால நீண்ட காலம் பயணம் செய்ய முடியாது. அதனால இந்த இந்த இதுல உண்மையாகவே வன்னிய மக்களுக்காக யார் கஷ்டப்பட்டாங்க, அல்லது மக்களுக்கான வன்னியர் மட்டும் இல்லாம மற்ற பிரச்சனைகளையுமே ராமதாஸ் அவர்கள் நிறைய பிரச்சனை குறித்து பேசியிருக்காரு, அறிக்கை கொடுப்பாரு, நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அந்த இரட்டை கொலை முறையா இருக்கட்டும், அம்பேத்கர் அவர்கள் சிலை திறந்ததா இருக்கட்டும், ஒரு பட்டியலின இறப்பு ஏற்படும் போது அதை தாங்கி சென்றதாக இருக்கட்டும், இது மாதிரி அவர் சாதியை கடந்தும் நிறையவே செய்திருக்கிறாரு. இப்ப மக்களுக்காக யாரு இருந்தாங்க அப்படிங்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இவர் ஒரு 100 மதிப்பெண் வாங்குறாரு. அந்த இடத்த அவரை சுத்தி உள்ளவங்க அதே மென்டாலிட்டி, நம்ம மக்களுக்கானவங்களா இருப்போம், ஐயாவுக்கு வயசாயிட்டாலும் பரவாயில்ல, வயசானாலும் பரவாயில்ல, அவர் இருக்கிற வரைக்கும் அரசியல்ல இருப்போம், அப்புறம் அரசியலே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் ராமதாஸ் ஐயா அவர்களோட இருக்கு. ஆனா சௌமியா இதுக்கு நீங்க ஆப்போசிட்டா நான் எதுவும் சொல்லணும்னு விருப்பப்படல, அதை நீங்களே புரிஞ்சுக்குவாங்க. பானந்தர்ல சௌமியா அன்புமணி அரசியலுக்குள்ள வந்த பிறகுதான் இந்த ஒட்டுமொத்த பிளவுமே தொடங்கி இருக்கலாம் சொல்றாங்களே, இது வதந்தியா உண்மையா? எனக்கு தெரிஞ்சு அது வதந்தியா கூட இருக்கலாங்க. இருக்கலாம், வதந்தியாவும் இருக்கலாம், வதந்தியா இருக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா இப்போ எல்லா பிரச்சனை நடந்தாலும் அது பெண்கள் தான் பிரச்சனைன்னு சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள், அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது ஒரு பெண் என்ட்ரி கொடுத்துட்டா அது அந்த பெண்ணாலதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை, ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கு. அதை நான் வலுவாவே எதிர்க்கிறேன். அப்படி நீங்க அவங்க இப்ப மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இவ்வளவு நாளா அவங்க இன்னும் எங்க இருந்தப்பவே அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கலாம்ல. இன்னைக்கு அவங்க பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. நான் அவங்களுடைய 30 வயசுனா அவங்க பாரம்பரியமாக ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்களுடைய அரசியலுங்கிறது ரத்தத்திலே இருக்கும். அப்படி அவர்களாலதான் அப்படின்னு சொன்னா அவங்க இளம் வயதிலேயே வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள்
இல்ல, இல்ல. அவருடைய அவருடைய குடும்பத்தை. அரசியல் அப்படிங்கறத ஆ, சொல்றேன். ஓகே. அரசியல் அப்படிங்கிற ஒரு டேபிள்ல உட்காரும்போது 2 வார்த்தை அரசியல் பத்தி பேசுற குடும்பம்னு சொல்றேன். புரியுது, புரியுது. அது ஒரு எங்கேயோ பேசுறாங்க, ஒரு கடிதம் எழுதினாலும் அரசியல் அப்படிங்கிறது பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்துட்டே வளருவாங்கல்ல. இந்த மனசுக்குள்ள அந்த முதல் காதல் எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படிங்கிற மாரி, ம். அந்த முதல் கட்சி வந்து உங்களுக்கு பாமக தான். கொஞ்சம் மனம் திறந்து பேசுங்க. கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுங்க. ம். கட்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு வருத்தமா இருக்கா? இல்லையா? நீங்க ஏற்கனவே கேட்டுட்டீங்க. நிச்சயமா வருத்தமா தான் இருக்கும். வருத்தம். நிச்சயமா வருத்தமா தான் இருக்கும். நான் எல்லாவற்றையும் கடந்து மனிதநேயம் உள்ள ஒரு மனிதரா இருக்கணும்னு தான் விரும்புவேன். அரசியல், ஓட்டு, அது இது இதெல்லாம் அப்புறங்க. எல்லாமே வந்து உருவாயிடும். ஒரே மாசத்துல கூட உருவாக்கிட முடியும். ஆனா, பலரோடது உழைப்பு இருக்கு. பல ஆண்டுகள் உழைப்பு இருக்குங்கும்போது, அந்த தொண்டர்கள நெனச்சு நம்ம பார்க்கும்போது, நிச்சயமாக இந்த பிளவு அப்படிங்கிறது 100% எனக்கு வருத்தம் அளிக்குது தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தந்தை சொல்ல கேட்கறதுல தவறு இல்லங்கிறத தான் சொல்றேமே தவிர, அவர தவறானவர்னோ, அவருக்கு வந்து திறன் இல்லன்னோ, அந்த மாதிரியெல்லாம் நான் ராஜேஸ்வரி பிரியா சொல்ல விரும்பல. அவருக்கு திறமை இருக்கலாம், நிர்வாக திறன் இருக்கலாம், அல்லது அத வளர்த்துக் கொள்ளக்கூடிய திறன் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் இருந்தாலும், அத தாண்டி ஒரு கரிஷ்மேட்டிக் லீடரா நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வரலாற்றுல, உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் அரசியல்ல அவங்க அப்பா அப்படிங்கிறத கடந்து, உங்களுக்கு ஒரு நிறுவனத்தோட தலைவர் அவரு. புரோட்டோகால் படி. அப்பாங்கிற உரிமைய நீங்க எடுத்துக்காம, ஒரு கட்சியுடைய நிறுவன தலைவர் அப்படிங்கிற இடத்துக்கு போயி, அவர் சொல்றத கேட்கறதுனால எந்த தவறும் இல்ல அப்படிங்கிறத தான் நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். அப்ப அதன் அடிப்படையில இருந்தா, சரி நம்ம சொல்றத புள்ள கேட்குதுங்கிற ஒரு எண்ணமாவது அவருடைய அந்த வயதான காலகட்டத்தில அந்த ஒரு நிம்மதி இருக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பரவால்ல இதுக்கு மேல இப்ப நடைப்பயணம் போறாரு. அப்ப ஏன் போகல? அப்ப அவர் எதிர்பார்த்திருக்காரு. இந்த நடைப்பயணத்த ஏன் முன்னதாக மேற்கொள்ளல? ஏன் நாம குடுத்த பதவிய எதுவுமே பயன்படுத்தல? இத்தனை ஆண்டுகள் சும்மா உட்கார்ந்துருந்தாங்க. அப்படின்ற வேதனை அவருக்குள்ள இருக்கிறத அவர் இப்ப வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவ்வளோதானே. இது ஒரு சிம்பிள் தானங்க. இதுல ஒண்ணும் யாரும் இத பத்தி பேசி எதுவும் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் அங்க உள்ள தொண்டர்கள் அவங்களோட நிலை வந்து இன்னைக்கு எனக்கு மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. அரசியல் சார்ந்து நெறைய விஷயங்கள மனம் திறந்து வெளிப்படுத்தியிருக்கீங்க. கண்டிப்பா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும் அப்படின்னு நாம நம்புறோம். மிக்க நன்றி. நன்றி.